இருக்கிறவங்க என்ன முடிவு பண்றாங்களோ அதை தானே பாஸ் நாமளும் செய்ய முடியும். ஐயோ என்னால முடியலையே துளசி. ஐயோ துளசி நெஞ்சு படபடன்னு வருதே. முடியலையே. ஐயோ ஆண்டவா அப்படின்னு சொல்லணும். உடனே நான் அப்படிலாம் சொல்லாதீங்க அத்தை. அத்தை உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. மாமா மாமா ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க, ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போலாம். அத்தை பயப்படாதீங்க, நான் இருக்கேன். நீங்க தைரியமா இருங்க, உங்களுக்கு ஒண்ணும் ஆக நான் விட மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கும்போது நீங்க ஐயோ வலி உயிர் போகுதே. ஐயோ மூச்சு விட முடியலையே. ஐயோ நான் பொழைக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். நான் ஹாஸ்பிடலுக்கு வரல, என் உயிர் இங்கே நிம்மதியா போட்டும் அப்படின்னு நீங்க சொல்லணும். சொன்னா என்ன நடக்கும்? நாங்க எல்லாருமே பிடிவாதம் பிடிக்காதீங்க, ஹாஸ்பிடலுக்கு வாங்க, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது அப்படின்னு சொல்லுவோம். அப்போதான் நீங்க என் கடைசி ஆசையை நிறைவேத்துங்க, அப்பதான் நான் ஹாஸ்பிடலுக்கு வருவேன். என் கடைசி ஆசையை நிறைவேத்துங்க, அப்ப நான் ஹாஸ்பிடலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லணும். மாமாவும் எப்படியாவது உங்களை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போனோங்கிற அக்கறையில உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு பயந்து உங்க ஆசை என்னன்னு கேப்பாரு. அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? ஐயோ இப்பவே துளசி கழுத்துல தாலியை கட்டுறா, அத என் கண்குளிர பாத்துட்டு நான் எங்க வேணா வரேன் அப்படின்னு சொல்லணும்.